உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அதாவது இப்ப இந்த இடத்துல பார்த்தாலே இப்ப நம்ம கேட்டரிங் லைன்ல உள்ளவங்க நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஃபுட் செக்டர்ஸ் வந்து நம்ம நிறைய இருக்கு. அப்ப அதான் அதனால நாம இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே கூட இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பட்டேல் ஃபேமிலி இந்த மாதிரி இந்த இதுல போறாங்க, அந்த மாதிரி நம்ம இந்த ஃபுட் செக்டார்ல நம்ம கூட எல்லாருமா சேர்ந்து கூட நல்லா பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு அட்வான்டேஜஸ் நிறைய பண்ணலாம். இப்போ அன்னைக்கெல்லாம் சேலத்துல ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவரெல்லாம் என்ன பண்றாருன்னா, அதாவது இப்போ நிறைய பிரியாணி கடைக்கு அவங்க பிரியாணி மசாலாவை அவர் ரெடி பண்ணி கொடுத்துடுறாரு ஒரே கன்சிஸ்டன்சியா. அதை பார்க்கறதுக்கு நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி என்னோட பொண்ணு சொன்னா, அவரோட சார் ஒருத்தவங்க கிளாட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் எடுத்த சார் தான் சொன்னாரா, அப்பாவை அவர்கிட்ட ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும், அப்பா ஒரு நாள் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு நம்பர் கொடுத்தாங்க. பேசினேன். ஒரு 1 வீக் முன்னால் டைம் சொல்லிட்டு வந்து பாருங்கன்றிருக்கேன். அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா என்ன பண்ணலான்னா, இதில் ஒரே மாதிரி இப்போ எங்கள் கடையில் நான் வந்து நிறைய எஸ்ஓபி பண்ணியிருக்கேன். அதாவது இப்படி சென்னை போகும்போதே நான் என்ன பண்ணிட்டேன்னா, நிறைய ரெசிபி எல்லாமே எழுதி இப்படித்தான் சமைக்கணும். இந்த கொரோனா டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா மெயினான மாஸ்டர்லாம் ஓடி போயிட்டாங்க. எல்லாமே கொரோனாக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு. இதில் தொழில் தெரிஞ்ச ஆளுங்க மட்டும்தான் அந்த தொழிலை கரெக்டாக பண்ண முடிஞ்ச ஒழிய, தொழில் தெரியாத மக்கள் இந்த தொழிலை வந்து எடுத்து போக முடியல. டேஸ்ட் மாறிடுச்சு. அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கு இன்னைக்கு. நம்ம வந்து அன்னைக்கு தெரிஞ்சனால நான்லாம் என்ன பண்ணேன்னா, நானே நின்று சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொரோனாக்கு அப்புறம் புதுசாக பசங்களை ட்ரெயின் பண்ணோம். ட்ரைனிங் ஆகிட்டானு இப்போ என்கிட்ட வந்து ஒரு வாரம் 10 நாள் இருந்தாலே போதும், நான் சொல்லி கொடுத்து பழக்கிடுவேன். இப்போ இந்திக்காரங்களே வந்து நம்மகிட்ட வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ் ஆட்கள் நம்ம இதுகளில் வந்து ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே போகுது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அந்த போதை அதுகளில் நம்ம ஆளுங்க நிறைய இது பண்றாங்க. இது ஒரு பெரிய டிராபேக். அந்த கல்ச்சர் மாறணும். மாறிச்சுன்னா நம்ம கட்டாயம் தொழில்களை எடுத்து போறதுக்கு எனக்குலாம் ஒரு ஐடியா. நான் மனசுல நினைப்பேன், ஏன் நம்மளாம் ஒரு பெரிய லெவல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஊருக்கு ஒண்ணுன்னு நல்லா பண்ணே இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து இப்ப நான் அவங்க எல்லாம் லட்சம் பேத்துக்கு 5 லட்சம் பேத்துக்கு பண்றேங்கிறாங்க. அப்ப இவங்களோட கைடன்ஸோட நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நிறுவனம் ஒண்ணு பண்ணலாம். உதாரணமா நம்ம இதுல இருந்தே கூட ஒண்ணு பண்ணலாம். பண்ணி எல்லாருமா சேர்ந்து ஒரு இப்ப மதுரைனா அது ஒரு பெரிய அவுட்லெட்டா இருக்கணும். அங்க வந்து எல்லாரும் வரணும். அந்த டேஸ்ட் ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சி கொடுக்கணும். அது மாதிரி நான் சமையல்ல சொல்லுவேன், நம்ம கொடுக்குற சாப்பாடு நான் செய்யறது சாப்பிட்டுட்டு யாருக்கும் வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமா இருக்கணும். கரெக்டாக சாப்பிட்டோமா செமிச்சோம் அப்படி இருக்கணும். ஃபுட்டில் வந்து சேர்க்க வேண்டிய பொருட்களை விலையை பார்க்கக்கூடாது. நல்ல பொருளாக வாங்கி போடும். நம்பர் 1 குவாலிட்டிகளில் தான் வாங்கி போடணுன்றது என்னோட கான்செப்ட். நான் எண்ணெய் யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இந்த 3 ஐட்டம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் இதில் சன்ஃப்ளவர் ஆயிலோ பாம் ஆயிலோ யூஸ் பண்ணவே மாட்டோம். இன்னைக்கு ஏகப்பட்ட கேட்ரிங்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் போனால் இன்னைக்கு சன்ஃப்ளவர் தான். அது நல்லதா அப்படின்னா இன்னைக்கு நல்லதே கிடையாது, கெடுதல் தான். எல்லாமே குருடால்ல இருந்து எடுக்கிற ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் தான் அதெல்லாம். அப்போ இதுதான் இன்னைக்கு நம்ம உடம்புல உள்ள எல்லா நிறைய நோய்களுக்கான காரணம். அதனால நான் வந்து இது மாதிரி தெரிஞ்சு அதை செய்யக்கூடாது. இப்போ ஊடகம்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் அந்த மிளகாயில் உள்ள பழுப்பு இருக்குல்ல, ஃபங்கஸ் ஆயிருக்கும், அதை நான் ஊடால தான் படித்து தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு மூட மிளகாயை டெய்லி உட்காந்து கட் பண்ணி அந்த பழுப்பு இருந்தால் அதில் ஒரு மூடையில் 1 கிலோ 2 கிலோ இருந்தாலும் தூக்கி குப்பையில் போட்டுட்டேன். ஏன்னா அது கேன்சரை உருவாக்குதான். தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடாது. தெரியாமல் முன்னாடி போட்டிருக்கலாம், இப்போ நம்ம தெரிஞ்சிருச்சு செய்யக்கூடாது. அதேமாதிரி வெங்காயம் வந்து எப்படின்னா, கட் பண்ணி உடனே பயன்படுத்தினா அது வந்து ஒரு கிட்னி செய்கிற வேலையை செய்யும். இன்னைக்கு நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை மொத்தமாக வெட்டி வச்சிருப்பான். இதே ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டி உடனே தான் ப்ராடக்ட் ரெடி பண்ணுவாங்க. காரணம் அவங்க அந்த டைம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம இதில் அப்படி கிடையாது.
உட்காந்த உடனே சாப்பாடு போகணும். அப்போ நம்ம வெட்டி போட்டோம்னா வேலைக்கு ஆகாது. அப்போ நம்ம ஆளுங்க வெட்டி வச்சு இப்படி வெங்காயத்தை அள்ளி வச்சு இப்படி தான் போடுறாங்க. அப்போ அதில் போய் பாக்டீரியாஸ் வந்து ஈஸியாக உட்காந்துரும். வெங்காயத்துக்கு அந்த தன்மை உண்டு. வீட்லேயே சமைச்சாலுமே அப்படிதான் சமைக்கணும். வெங்காயத்தை வெட்டியாச்சுன்னா உடனே அடுப்பில் போட்டுறணும். அடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிடும். வெட்டி வச்சு சேவிங் பண்ணி பண்ணோம்னா அது வந்து கிருமிகளை எங்கே இருந்தாலும் வாங்கக்கூடிய சக்தி வெங்காயத்துக்கு இருக்கு. அதே வெங்காயத்தை வெட்டி உடனே வாயில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு கிட்னி செய்கிற வேலையை அது செய்யும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மருந்து வெங்காயம். நிறைய இடத்துல ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க. காரணமே இந்த வெங்காயத்து மூலியமா தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாக்டீரியாஸை இழுத்துரும். ஏதாவது கெட்ட பாக்டீரியா வந்து உட்காந்துக்குச்சுன்னா அப்புறம் ஃபுட் பாய்சனாக தானே ஆகும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எங்களோட ஃபுட்டில் வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறதுல வெங்காயம் சேர்க்க மாட்டேன். இப்போ ரிச்சு போட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் பார்த்தீங்களா, சிக்கன் ரோஸ்ட்டு, காடை ரோஸ்ட்டு, இதுக்கு எதுலையுமே நான் வெங்காயம் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு வெங்காயத்தை வெட்டி வைக்கணும். அதனால அதில் 2 கருவேப்பிலையை போட்டு வெறுமனே அதை நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி பெப்பர் போட்டு கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். அதே இது தவாவில் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வெங்காயத்தை போடுவோம், வெங்காயத்தில் நீர் சத்து இருக்கும். அந்த நீர் சத்து வந்து தவால அவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகாது. நீங்கள் அதை கூட நல்லா செஞ்ச ஒரு சுக்கா கொண்டு போடும்போது அது நீர்த்துக்கும். நீர்க்கும் போது என்ன ஆகும்னா சலன்னு இருக்கும், டேஸ்ட்டே மாற்றும். இதே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கூடுதல் சுவையாக தெரியும். நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி வெறும் வெங்காயம் போடாமல் பண்ணி கொடுத்தா நல்லா சுவையாக இருக்கும். இந்த வெங்காயத்தை சேர்க்கும்போது இந்த மாதிரி வெங்காயம் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான் நம்ம மொத்தமாக வெட்டி வச்சுருப்போம். அதனால் வந்து ஒரு கெடுதல் நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வெங்காயத்தை சேர்க்குறதே இல்லை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா வெங்காயத்தை வந்து தயிரில் வெட்டி போட்டு பச்சடி, நாங்கள் வந்து எங்கள் இட்லி வாங்கிட்டு தயிர் வெங்காயம் எங்கிட்ட கூட கொடுக்க சொல்லுவேன். நம்ம அதுலலாம் வெங்காயம் சேர்க்கல, அதனால் கொடுங்க, அந்த வெங்காயத்தை இதில் கொடுங்க, யாருக்கு வேணும் என்ன கேட்டாலும். இட்லி வாங்கிட்டு வெங்காயம் கேட்டாலும் வைங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு நல்ல மருந்து. முதல்ல தயிர் வெங்காயம் வந்து நமக்கு உணவில் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளில் ப்ரோபயோட்டிக் இருக்கனால நமக்கு ரொம்ப நல்லா செரிமான சக்தி இதெல்லாம் கூட்டும். அதனால் அதை நான் சாதாரண சாப்பாட்டுக்கும் கொடுப்போம். அந்த மாதிரி தான் பழக்கம். அந்த மாதிரி இந்த மாதிரி உணவு தொழில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம உணவு இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் இருக்கிறனால இதை பற்றி நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். ஒரு இது அப்புறம் முக்கியமான அன்றைக்கி நான் வந்தது வந்து நான் வந்து ஒரு அமைப்பில் இன்னொரு அந்த ஏஇம்பான்ற ஒரு அமைப்பில் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். இது போக திருச்சியில் மக்கள் தலைவன் வாசி பேரவைங்கிறதுல மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். இப்போ இந்த விஜய் பிரச்சாரத்துலலாம் முத அந்த மக்கள் தலைவன் வாசி பேரவையிலேருந்து திருச்சியில் நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க விஜய்க்கு. நமச்சிவாயம் சொல்லி பண்ணி நல்லா பண்ணார். இதாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ இருக்க அரசுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க நிறையா உள்ளே வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அதனால நம்ம அதாவது நமக்கு மட்டும் செய்யணும்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ காமராஜர் காலத்தில் இருந்தார், அவங்க ஆளுகளை போகிறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஓரளவு கரெக்ட் பண்ணி விட்டார். நம்ம அப்படி இல்லாட்டாலும் எல்லா சமூகத்தையும் ஆவரேஜாக பார்க்குற மாதிரி இப்போ நாட்டில் இன்னைக்கு எந்தெந்த சமூகத்தில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குமோ அந்த பெர்சன்டேஜுக்கு அவங்கவுங்களுக்கு அந்த நன்மை நடக்கணும். அதுதான் ஒரு நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்றதுக்கு வரும். இப்போ நம்ம மட்டும் முன்னேறணும் அப்படிங்கன்னு வேண்டாம். எந்த சமூகம் எந்த கேட்டகரி எந்த அளவில் பெர்சன்டேஜில் இருக்காங்களோ அந்த பெர்சன்டேஜுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்தா கூட அப்படி கொடு, சீட் கொடுத்தா அப்படி கொடு. இதெல்லாம் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா நாடு நல்லா இருக்கும். அதனால இதை நம்ம சமூக ஒற்றுமை ஒன்று நம்ம கட்டாயம் வேணும். என்ன பண்ண நம்ம ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறோம். நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நெல்லிக்காய் மூடைன்னு சொல்கிறாங்க. சேர்க்க முடியாது, இது வந்து நெல்லிக்காய் மூடை, நீங்கள் நெல்லிக்காய் மூடைய ஒன்று சேர்க்க முடியாது அப்படிதான் சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் ஆசை, சேர்க்கணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா இதுக்கு ஒரு வர்க்கலா போயிருந்தேன். அங்கே சொன்னாங்க கேரளாவில் வந்து அந்த நாராயணகுருன்னு ஒரு இது, அந்த இதில் இருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் அரசியலை முடிவு பண்ணுறாங்க. காரணம் அவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் இதை எல்லாம் உங்கள் கம்பெனி ஒன் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வின்ல இருப்பீங்க, அதனால் நீங்கள் வந்து அதை நீங்கள் அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வந்துடுவீங்க, அதனால் இதை ஒன்று சேருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் நான் முதல்ல அந்த ஒன்று சேர்க்கறது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு வட்டம் அண்ணனுக்குலாம் தெரியும் சேர்த்தோம்.
பேசி வரையிலே டக்குன்னு ஒரு சின்னதாயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அதை நம்ம ஒண்ணு சேர்த்து ஆகணும். சேரணுங்கிறது வணிக ஒற்றுமையில தான் வரும். வணிக ஒற்றுமை அதுதான் ஒற்றுமைப்படுத்தும். அது வேற மத்த அதிகாரங்கள்ல நம்ம வர்றதுல வணிக ஒற்றுமை தெளிவா இருக்கும், முயற்சி தெளிவா இருக்கும். நம்ம வியாபாரத்துல ஒற்றுமைப்படுத்தும். அதான் அது மாதிரி பண்ணி நம்ம சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தணும். ஜாதி அந்தஸ்து நம்மள பார்வர்ட் கம்யூனிட்டியும் எம்பிசி வரைக்கும் இருக்கும். அப்படி வரப்ப ஒன்னும் ஆகாது. அது இதுதான் இதுல வந்துச்சுன்னா பொருளாதார மேம்பாடு எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தும். அதனால நம்ம சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி நம்ம ஊர் நம்ம சமூகத்துக்கு நல்லது செய்யணும். அதுபோக நான் சார்ந்த அந்த ஏயம்பால இருந்து ஒரு மணமாடல் நிகழ்ச்சி ஒன்று வர்ற மே 31 அன்னைக்கு லட்சுமி காலில் நடத்துகிறோம். பதிவுலாம் இலவசம்தான். இதில் உள்ள நம்மளோட அதாவது மெம்பர்ஷிப் அந்த இது ஆகுறீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கும். முக்கியமான கேட்குறவங்க மட்டும் அங்கேருந்து கரெக்டாக கொடுப்பாங்க. மற்றபடி இதில் தேவையில்லாத இடத்துக்கு ப்ரோக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் அங்கேயும் போகாது. அதனால் இதில் பயன்படுறவங்க பயன்படுத்தலாம். அதோட இன்விடேஷன் இன்னைக்கு நான் அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு இருக்கேன். அதனால் எல்லாத்துக்கும் இந்த இன்விடேஷன் தரேன், எல்லாரும் கலந்துக்கங்க. நமக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ இதில் கூட நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதாவது ஒரு 10 இலவச திருமணம் செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கு. அதில் யாராவது நமக்கு தெரிஞ்சு நம்ம சைடு யாருக்காவது பண்ணணும் வைக்கணும், யார்கிட்ட முடியாதவங்க இருக்காங்க செய்யலாம் அப்படின்னு சொன்னால் 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஒரு ஆளுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி எங்கள் அமைப்புல இருந்து பண்ணலான் இருக்காங்க. இருந்தால் நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் அதை பண்ணலாம். மற்றபடி ஆமாம், அதனால் நம்ம சமூகம் ஒற்றுமை பெற இந்த விஎம்சி மூலியமா எல்லாரும் அந்த ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி செல்வதற்கு வாழ்த்துக்கள் கூறி